ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் வீடியோ. எங்களோட லிட்டில் பாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. பிப்ரவரி 20 தான் அவனோட பர்த்டே. இது வந்து பிப்ரவரி 19 வந்து நாங்கள் வந்து முத நாளே வந்து டெக்கரேஷனுக்கு தேவையான பலூன்ஸ் எல்லாம் நாங்களே வந்து ஊதிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் இது. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு மேபி பர்த்டே இல்லை, ஸோ வந்து எல்லாருமே ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவரை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு என்ன நார்மலாக ஒரு டிஷர்ட் ஒரு ட்ரௌசர் போட்டு ரெடி பண்ணிட்டு மார்னிங் அவருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி, ஏன்னா அதான் மஸ்ட்டு. அவருக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வெளியே போனோம். ஏன்னா அவனுக்கு நாங்கள் விஷ் பண்ணவே கிடையாது. எல்லாருமே அட்வான்ஸ் வச்சு அதெல்லாம் பண்ணாங்க, நாங்கள் பண்ணல. கரெக்டாக அவனோட அந்த டைமிங் வரப்ப விஷ் பண்ணிட்டு தான் வந்து கரெக்டாக 8:39க்கு அவருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தோம். விஷ் பண்ணி இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அவனுக்காக பண்ண சாக்லேட்ஸ் தான் வந்து அது. அது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வந்து வாங்கியிருந்தோம். அதை நான் உங்களுக்கு டேக் பண்றேன். அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சுட்டு மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடையில் போயிட்டு அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டோம். நாங்கள் வந்து இங்கே சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். இங்கே பக்கத்துலேயே லோக்கலில் இருக்கிற ஒரு கோயில் போயிட்டு இந்த பாருங்க தலைவர் காதுல எல்லாம் பூசிட்டு எவ்வளோ சமத்தா இருக்காருன்னு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஒண்ணு நடந்துச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து நாங்க டெலிவரி இங்க பிரைவேட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருந்தோம். அந்த நர்ஸ வந்து கரெக்டா இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நான் போவே இல்லை. அதுக்கடுத்து கரெக்டா 1 இயர் கழிச்சு வந்து நாங்க அன்னைக்கு மீட் பண்ணோம். கரெக்டா அவங்களுக்கு அந்த சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு தான் பார்த்துட்டு அப்புறம் கேக் ஷாப் போயிருந்தோம். ஈவினிங் கேக் கட் பண்றதுக்காக கேக் ஆர்டர் பண்ணிடலான்ட்டு கேக் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோடனே தம்பி தூங்கிட்டான். தூங்க வச்சுட்டு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பலூன்ஸ் எல்லாம் ஊதி வச்சிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டு ஈவினிங் தான் வந்து சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருந்தோம். ஈவினிங் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் இந்த போட்டோ வந்து நிவியோட 12 மந்த் கம்ப்ளீட்டான ஒரு போட்டோ. இது வந்து இதுவும் நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த போட்டோ ஃப்ரேமை தான் வந்து நாங்கள் அந்த டெக்கரேஷனுக்கு சென்டராக வச்சுருந்தோம். ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது. ரொம்ப மெமரபுளாக இருந்தது. அப்புறம் ஈவினிங் வந்து போய் கேக் வாங்கிட்டோம். இதுதான் வந்து தம்பியோட பர்த்டே கேக்கு. ரொம்ப ஸ்பெஷலா இல்லாம ஓரளவு பண்ணியிருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ரொம்ப பெரிய பார்ட்டி வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பக்கத்துல இருந்தவங்க, எங்க எங்க அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங், இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் இதான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிவிக்கு கேக் கொடுக்குறோம், ஐஸ் கேக்கு. ஐயோ, அதை சாப்பிட்டோன்னே அவன் ரொம்ப ஹாப்பி. பட் ஆனா என்ன, நாங்க நிறைய பேர் அதை வந்து ஒரு 5-6 பேர் கிட்ட ஊட்டிட்டோம். கொஞ்சம் ஹெவியா ஊட்டின ஃபீல் இருந்துச்சு. ஆனா பர்த்டேங்கிறனால நாங்க அதை தவிர்க்க முடியல. ஸோ நீங்க ஏன்னா 1 இயர் பேபிக்கு வந்து நம்ம அவ்வளவு கொடுக்க முடியாதுல்ல, அதனால கொஞ்சமா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேக் வந்து கொஞ்சமா கொடுங்க. அண்ட் அவருக்கு வந்து நாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம் இங்க கோயம்புத்தூர்ல. பட் இந்த கோட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தோம். ஆனா அவனுக்கு எதுவுமே அதெல்லாம் போடவே மாட்டான். அது யூஸே ஒரு தடவை போடுறதுக்கு கூட போட மாட்டான். அதனாலதான் நார்மலா ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் மட்டும் எடுத்துட்டோம். மார்னிங் போறதுக்கு ஒரு டிஷர்ட் ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி, ஈவினிங் வந்து ஒரு ஷர்ட். இதவே போடாம அம்புட்டு அழுதான். அன்னைக்கு பர்த்டே ஃபுல்லாவே கேக் சாப்பிட்ற வரைக்கும் தான் அவன் சிரிச்சான். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அழுக்கு. அவனை கவனிக்கிறதுலயே அன்னைக்கு அந்த அந்த நைட்டே எனக்கு ஃபுல்லாவே போயிடுச்சு. அதை கழட்டுற வரைக்கும் அழுதான். உண்மையிலே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு எடுப்போம், இதெல்லாம் போடணும். ஆனா அவன் 1 மணி நேரம் கூட போடலன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வேஸ்டா போச்சு. அதனாலதான் அவனுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு ஷர்ட் பேண்ட் மட்டும் எடுத்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க எல்லாமே அவருக்கு வந்து சின்ன சின்னதா ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கிஃப்ட்டை பார்த்தோன்னே தலைவர் ஆகா ஓகான்னு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து கேக்லாம் கட் பண்ணி நம்ம பக்கத்துல இருந்த குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே போயிட்டு நானும் போய் கொடுக்க போயிட்டு அதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்து கேக்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து
தம்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா வந்து எல்லாருமே கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கேக் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 போல எல்லாருக்குமே வந்து பிரியாணி கடையில தான் குடுத்துருந்தோம். நாங்க வந்து வீட்ல செய்யல. எல்லாருக்குமே கடையிலேயே குடுத்துடலாம். ஏன்னா, அப்புறம் சமைக்கிறதுலயே ஃபுல் டைமிங்கும் போயிரும். ரொம்ப டயர்ட் ஆயிருவோம் அப்டின்ட்டு கடையிலேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அந்த டயத்துல தான் வந்து தம்பிக்கு சாப்பாடு ஊட்டணுமா, அதனால அவருக்கு வந்து நான் வீட்ல தனியா செஞ்சிருந்தேன். அவருக்கு வந்து அப்படியே வெளிய சாப்பாடு குடுத்துட்டு, ஃபைனலா ஒரு 9, 10 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன். 10 மணிக்கு நாங்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்க எல்லாருமேவும். கொஞ்சம் மட்டும் மிச்சமாச்சு. மிச்சம் எல்லாமே நல்லா காலியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த கிஃப்ட் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாய்ங்க. இது வந்து அக்கா பசங்க, என்னோட பிள்ளைக எல்லாமே 3ம் வந்து விளையாடிட்டு இருந்தாய்ங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இத வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் கிஃப்ட் ஓப்பன் கொண்டு கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் 3 பேரும் விளையாடிட்டு இருந்தாய்ங்க. உண்மையிலேயே இன்னைக்கு பர்த்டே உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா போச்சு. நாங்க ரொம்ப பெருசா கிராண்டாலாம் பிளான் பண்ணல. வீட்டளவுல சும்மா கொஞ்சமா, ஏன்னா ரொம்ப பேர் கூப்பிட்டாலும் ரொம்ப அழுவேன். இத்தனை பேர் வந்ததுக்கே அவன் அழுதான். இன்னும் நெறைய பேர்லாம் நம்ம கூப்பிட்டா ரொம்ப அழுவான் அப்படின்ட்டு தான், நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மட்டும் கூப்பிட்டு ஒரு சின்னதா ஒரு பர்த்டே பார்ட்டி, அவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறனால இவ்வளோ கொஞ்சம் ஓரளவு நல்லா பண்ணி, ரொம்ப ரொம்ப ஹேப்பியா முடிஞ்சுச்சு. வாழ்நாள்ல மறக்கவே முடியாது இது. அப்புறம் இன்னைக்கு தம்பிக்கு வந்து நெறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.